ஹலோ ஏ டூட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஸ்கில் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியமான ஸ்கில் தான் இந்த ஸ்கில். அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா இந்த ஏஏ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஸ்கில்லை கற்று வச்சுருக்கோம். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சதுனாக்க நீங்கள் இனிமேல் இன்னும் டீப்பராக யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அது பேர் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ராம்ப்ட்டு நம்மளுக்கு எழுத தெரியலனா சாட்ஜிபிட்டை கேட்டு ப்ராம்ப்ட் எழுதுறது, அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு நிறைய டெக்னிக் நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், RTCFRன்னு. ஸோ அதுவே உங்களுக்கு எழுத தெரியலனாலும் நீங்கள் சாட்ஜிபிட்டை கேட்டுக்கலாம். ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங்கோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, நான் இருக்கேன், இப்போது எனக்கு வந்து ப்ராம்ப்ட் தெரியலனா ஸ்ட்ரெயிட்டாக போய் சாட்ஜிபிட்ட கேட்டு அப்புறமேட்டா ப்ராம்ப்ட் எழுதுறது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டா ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். ஓகேவா? இது கிளியரா? ஆனால் இது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு ஒன்று தெரியலனா டேரெக்டாக போய் எப்படி ஏஐ கிட்ட கேட்குறோமோ அதே மாதிரியே ப்ராம்ப்டை ரிஃபைன் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராம்ப்டை இப்படி எழுதுன்னு சொல்கிறதுக்கு சாட்ஜிபிட்ட கேட்டாலே அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். ஸோ சாட்ஜிபிட்டின்னு இல்லை, நீங்கள் எந்த ஏஐ டூலில் வந்து இந்த மாதிரி சினாரியோவுக்கு ப்ராம்ப்ட் எழுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். இந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எந்த சினாரியோவுக்கு வேணாலுமே பெட்டரான ப்ராம்ப்டிங் எழுதலாம். சரி, ஓகே, ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் பற்றி சொல்லிட்டேன். இதில் என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குது, இதை எப்படிலாம் நம்ம பெட்டராக யூஸ் பண்ணலான்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 4 யூஸ் கேஸ் இருக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் அப்ஸ்கில். இதை எப்படி நம்ம தரணும், அது எல்லாமே நான் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அப்ஸ்கில்லுக்கு வந்து வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராம்ப்ட் ஃபார் லேர்னிங் பைத்தான் லைக் எ பிகினர் வித் டெய்லி 15 minutes லெசன் அப்படின்னு கொடுத்தாக்க அது பெட்டரான ஒரு சொல்யூஷன் ப்ராம்ப்ட் தரும். ஸோ இதை வந்து நான் வந்து சாட்ஜிபிட்டியில் போயிட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ப்ராம்ப்ட் வந்து எழுதுறதுன்னு தான் பார்க்குறோம். வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராம்ப்ட் ஃபார் லேர்னிங் பைத்தான் லைக் எ பிகினர் வித் டெய்லி 15 minutes லெசன் அப்படின்னு கேட்டதும் இங்கே தடுத்து பார்த்தீங்களா, இந்த ப்ராம்ப்ட் தான். இதை உட்காந்து நம்ம எழுதுறோம்னாக்க 10 to 15 minutes ஆகும். ஆனால் அது பெட்டரான அக்யூரேட்டான ஒரு ப்ராம்ப்ட் தரப்போகுது. ஓகேவா? இதை எடுத்து இப்போ நம்ம போட்டோம்னாக்க நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். காப்பி பேஸ்ட், இதுக்கு பேர் தாங்க ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கேட்குறோம், அதே எடுத்து திருப்பி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மலாக கேட்டாக்க இந்த ஆன்சர் வருமானது டவுட்டு தான். பட் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாருமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. நீங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாக்க ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியலனா சாட்ஜிபிட்டி கேட்பீங்க. ஸோ அதோட பேர் தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். இதில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் அண்ட் அப்ஸ்கில்லிங், அப்புறம் கான்டென்ட் க்ரியேஷன். இப்போ எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் கான்டென்ட் க்ரியேஷன் இருந்ததுன்னா ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூஸ் கேஸ், ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறது எப்படின்னே நம்மளுக்கு தெரியலனாக்க அதுக்கான ப்ராம்ப்டை சாட்ஜிபிட்டை கேட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொன்னீங்கன்னா சூப்பராக ரிவ்யூ பண்ணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இது ஏன் க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம்னாக்க நம்ம என்ன தான் க்ரியேட்டிவாக நம்ம ப்ராம்ப்ட் எழுதினாலும் அந்த சாட்ஜிபிட்டி தர க்ரியேட்டிவ் வந்து நம்மளால் பீட் பண்ணவே முடியாது. அதனால் க்ரியேட்டிவாக ஏதாவது நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரலனாக்க சாட்ஜிபிட்டியே போய் நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க, அது சூப்பரான ப்ராம்ப்ட் தரும். ஓகேவா? ஸோ இந்த 4 யூஸ் கேஸ் தான் வந்து எல்லா உங்களோட ப்ராப்ளமும் இதில் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அதனால் இந்த 4 சினாரியோவுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங்கில் முக்கியமான அந்த 5 டிப்ஸை பார்க்கலாம். இந்த 5 டிப்ஸை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் கிடைக்கும், பெட்டரான ப்ராம்ப்ட் கிடைக்கும். அதில் ஒன்று தான் மல்டிபிள் ப்ராம்ப்ட் ஸ்டைல்ஸ். இது எப்படி நான் சொல்லலாம்னாக்க, ஒரு மெயில் எழுத சொல்கிறீங்க, அந்த மெயிலை 3 ஸ்டைலில் எழுத சொல்கிறீங்க. ஒன்று ப்ரொஃபஷ்னல், இன்னொன்று கேஷுவல், இன்னொன்று ஃப்ரெண்ட்லி. அதை வந்து ப்ராம்ப்டாக தர சொல்ல போகிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் அ ப்ராம்ப்ட் ஃபார் email creation, one for professional, one for casual and one for
ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொடுக்குறப்போ அந்த 3 ப்ராம்ப்ட்டுமே நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இது ஒரு டிப் நம்பர் 1. நீங்கள் மல்டிபிள் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி எழுதணுன்னே தெரியாதுல்ல. அப்போது இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் இருக்கிறப்போ இதை சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இமெயில் சென்ட் பண்ணுமா, அப்போ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி, கேஷுவல் அப்படின்னு அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுவோமா, நினச்சி பாருங்கள். பர்பஸ் ஆஃப் தி இமெயில், ரெசிப்ட், இந்த மாதிரிலாம் எழுதவே மாட்டோம். கரெக்டாக கேஷுவல் இமெயில் ப்ராம்ப்ட்டுக்கு இப்படி எழுதுவோமா, கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோ டிப்பில் என்ன இருக்குனாக்க இட்ரேட்டிவ் ரிஃபைன்மெண்ட். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்டை போட்டு வந்துடும், இதில் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஸோ ரைட் எ பெஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஃபார் அ பிளாக் போஸ்ட். அதுக்கப்புறமேட்டா ஸ்டெப் 2 வந்து இதை கொடுக்க போகிறோம். நான் வந்து ஸ்டெப் 1 தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்து இது இட்ரேட்டிவ் ரிஃபைன்மெண்ட்னா அதே ப்ராம்ப்டையே கொஞ்சம் இட்ரேட் பண்ணி நல்லா கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ரைட் அ பெஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஃபார் பிளாக் போஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுன்றதுக்கு வேறு ஒரு ப்ராம்ப்ட் தானே எழுதணும். அதை இது கூடயே ஆட் ஆனாக கொடுத்தோன்னாக்கா பெட்டராக எழுதி தரும். ஸோ இப்போ என்ன தருது, பெஸ்ட்டு பிளாக் போஸ்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு அது சூப்பராக எழுதி தந்துட்டுருக்கு. மீன்வைல் நம்ம அதையே போய் எடுக்கலாம். ஸோ 2 ஸ்டெப்பாக எழுதணுனாக்கா அது வந்து இட்ரேட்டிவ் ரிஃபைன்மெண்ட். ஃபஸ்ட்டு டைமே ப்ராம்ப்ட் நல்லா தருன்றதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுவே கேட்குறது திஸ் ப்ராம்ப்ட் என்ஷூர் யுவர் பிளாக் இஸ் ஸ்ட்ரக்சர் SEO ஃப்ரெண்ட்லி. அண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா ஆட் எமோஜின்னு சொல்கிறேன். மேக் இட் மோர் எமோஜி அண்ட் ஃபன்னி அப்படின்னு சும்மா போடுறேன். ஏன்னா ரிஃபைன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைமே அது வந்து என்ன சொல்லிச்சுன்னா SEO ஃப்ரெண்ட்லியாக அப்படி சொல்லிச்சு. ஸோ இப்போ வந்து எமோஜிலாம் ஆட் பண்ணி பெட்டராக தருது. ஸோ இந்த மாதிரி இட்ரேட் பண்ணி ரிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இட்ரேட்டிவ் ரிஃபைன். ஸோ இது வந்து டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 வந்து செம்மையான ஒரு டிப்புங்க. ஏன்னா மெட்டா ப்ராம்ப்டிங். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் அக்யூரசி வரும். அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரிஃபர்ட் யூ ஆர் எ வேர்ல்டு கிளாஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், வாட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் ஐ ஷுட் யூஸ் ஃபார் எக்ஸில் வந்து நீங்கள் வந்து மெயிலுக்குனே போடுறேன், இப்போதைக்கு மெயிலே போடுறேன். ஆனால் இந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். உங்களுடைய ஒர்க்கில் இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அக்யூரசி கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ இதில் வந்து ஃபார் மெயில் அப்படின்னு மட்டும் போடுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அல்டிமேட் இமெயில் ப்ராம்ப்ட், டீட்டெயில்ஸ் எழுதுது, யூஆர் எக்ஸ்பர்ட் இமெயில் காப்பிரைட்டர் ஸ்கில் இன் ப்ரொஃபஷனல், இது எல்லாமே சொல்லிடுச்சா. இதுதான் வந்து மெட்டா ப்ராம்ப்டிங். அதாவது அதுக்கிட்டே வந்து நீ ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராம்ப்ட் ரைட்டரு, இந்த சினாரியோவுக்கு ப்ராம்ப்ட் எழுது அப்படின்னு சொல்கிறது தான் மெட்டா ப்ராம்ப்டிங். அடுத்தது 4th இருக்கிறது வந்து கிராஸ் டொமைன் ப்ராம்ப்டிங். இது வந்து என்னன்னாக்க ஒரு சின்ன பையனுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரது தான் வந்து கிராஸ் டொமைன் சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட்டு prompt to explain blockchain to a 10-year-old, now reframe it as if you are teaching in a MBA class. அதாவது 10 வயசு பையனுக்கு வந்து blockchain சொல்லித்தர மாதிரி சொல்லு, ஆனால் நீ வந்து MBA கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்து டீச் பண்ணு. அப்படி புரியணும், ஆனால் MBA லெவலில் வந்து கான்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்திருக்கிறது வந்து வேர்ல்டு கிளாஸ் இமெயில் போனஸ் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிராஸ் டொமைன். MBA எங்கேயோ இருக்குது, 10th எங்கேயோ இருக்குது. இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம ஒரு பிகினர் லெவலில் 10 இயர் ஓல்டுனாக்கா அப்போ நம்மளுக்கு ஓரளவு தான் தெரியும். பட் கான்டென்ட் வந்து MBAனாக்கா அவ்வளோ பெரிய கான்டென்ட்டை சிம்பிளிஃபையாக சொல்கிறதுக்கான ப்ராம்ப்ட்டு தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ யூ ஆர் அ ஃபன் டீச்சர் எக்ஸ்பிளைனிங் பிளாக் செயின் டு அ க்யூரியஸ் 10-year-old, எக்ஸ்பிளைன் இட் இன் அ வெரி சிம்பிள் வேர்ட்ஸ். சூப்பராக சொல்லிடுச்சா. இந்த ப்ராம்ப்டை எடுத்து போட்டிங்கனாக்க உங்களுக்கு 10-year-old எப்படி இருக்குன்ற மாதிரி வரும். இப்போது எக்ஸ்பிளைன் பிளாக் செயின் இன் MBA கிளாஸ் இது மாதிரியும் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிப் ஃபார் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னாக்க ஒரு ஷார்ட்கட் ஃபார் பிகினர். இப்போ இது எதுவுமே எனக்கு தெரியலப்பா அப்படின்னாக்க நம்ம ஆல்ரெடி இதை தான் பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டெல் டு யூ திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ வந்து வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஆஸ்க் யூ திஸ். ஓகேவா? அதை வந்து நம்ம இப்போ கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஆஸ்க் யூ திஸ்ஸுக்கு பதிலாக என்னன்னா டு ரைட் அ email
அப்படி கேட்குறேன். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஆஸ்க் யூ டு ரைட் அ இமெயில் அப்படின்னு கேட்குறேனாக்கா இதோ பாருங்கள், பெஸ்ட் வே டு ஆஸ்க்குங்கிறது தான் அந்த கீவேர்டு. எதுவுமே தெரியல, இந்த டிப்லாம் எதுவுமே தெரியலனாக்கா பெஸ்ட் வே டு ஆஸ்க் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இந்த 5 டெக்னிக் தான் நம்ம இப்போ பார்த்தது. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் தோணுதோ அப்போ இந்த 5 ஷார்ட்கட்ஸையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் ஃபஸ்ட்டே பண்ணது தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. அங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ப்ராம்ப்ட் இருக்குனாக்க இதை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ப்ராம்ப்ட் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராம்ப்ட் அதுக்கிட்டே கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடக்டிவிட்டி தான். உட்காந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ப்ராம்ப்ட்லாம் எழுத வேணாம். ஆல்ரெடி ChatGPTயே ஒரு குட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான். ஸோ அதனால நீங்கள் அதுக்கிட்டே இருந்து எல்லா ப்ராம்ப்ட்டையும் எடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா டாஸ்க்கையும் சிம்பிளிஃபைடாக பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங். ஸோ ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நான் சொன்ன 5 டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் அக்யூரசி வரும். எப்பயுமே ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ணிங்கனாக்கா உடனே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் உங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடணும், ஏதாவது சஜஷன் இருக்குனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ அதை எடுத்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.